பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து ஏவிஎம் தயாரித்த திரைப்படங்கள் வெற்றியா தோல்வியா என்றுதான் பார்க்க போறோம். எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி, எந்தெந்த திரைப்படங்கள் சில்வர் ஜூப்ளின்னு கொடுத்துருக்கிறது தான் இந்த வீடியோவில் வரிசையாக நாம் பார்க்க போகிறோம். ஏவிஎம் தயாரித்த சூப்பர் ஹிட் விஜயகாந்த் திரைப்படங்களை வரிசையாக பார்க்கலாம் என்னென்ன திரைப்படம் என்று. முதலில் ஏவிஎம் தயாரித்த திரைப்படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வைத்து 1981 வெளிவந்த சிவப்பு மலி என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராமநாராயணன். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சங்கர் கணேஷ். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சாந்தி கிருஷ்ணா, அருணா, எஸ் சந்திரன், வாகை சந்திரசேகர் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கம்யூனிஸ்ட் சார்பாக மிக அருமையாக அந்த கதிரவளவால் தூக்கிட்டு நிற்கிற ஒவ்வொரு சீனும் இந்த திரைப்படத்தில் மிக தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க. நான் ஒருத்தன்னு மட்டும் நினைக்காதுங்க, எனக்கு பிறகு 1000 பேர் வருவாங்க என்ற அந்த கூட்டில் பேசுகிற ஒவ்வொரு வசன சீனாகவும் இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மற்றும் எஸ் சந்திரன் போன்ற தொழிலாளிகளுக்கு நடக்கும் பிரச்சனைகளை மையமாக வச்சு ஏற்பட்ட மிக அருமையான ஒரு திரைப்படம் தாங்க சிவப்பு மலி. இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் நல்ல ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியது. இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்குன்னு ஏவிஎம் ப்ரொடக்ஷன் சரவணனே சொல்லியிருக்கிறாப்புல. மிக அருமையான ஒரு திரைப்படங்க சிவப்பு மலி. இந்த திரைப்படத்தில் இருக்கிற பாட்டு எல்லாமே மிக அற்புதமான பாடல் கொண்டு, எரிமலை எப்படி ஒதிக்கும், அதுபோல் அந்த இரத்த சாட்டைகள் அடிக்கும் என்ற மிக அருமையான ஒரு 5 பாட்டும் இருக்குது. 5 பாட்டுமே மிக அருமையாக, வாகை சந்திரசேகருக்குள்ள ஒரு பாடலும் மிக அருமையாக அமைந்த ஒரு சிறந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்கா இடம்பெற்று மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த சிவப்பு சட்டை, அந்த அந்த பறையை கையில் வச்சுட்டு அடிக்கிற ஒவ்வொரு சீனும் பார்த்துங்க படத்தில் மிக அருமையாக பண்ணியிருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வேறவங்க நடிக்க வேண்டியது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்ததும் அந்த சிவந்த கண்களுக்கும் அந்த படத்திற்கு ஏற்றார் போல சிவப்பு மல்லி திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த இரத்த கண்ணு, அந்த கோபம், அந்த குரோதம் கொண்ட மிக அருமையான ஒரு திரைப்படம் தான் சிவப்பு மல்லி. மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்து இரண்டாவதாக தயாரித்த திரைப்படம் தான் 1986 வெளிவந்த தர்ம தேவதை என்ற திரைப்படம். எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரவீந்திரன் இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், பல்லவி, ராதிகா, சரத்பாபு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. எம்என் நம்பியார் போன்ற பலர். இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் 100 நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது. தர்ம தேவதை. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட அண்ணன் சரத்பாபு, ராதிகாவை திருமணம் பண்ணியிருப்பார் சரத்பாபு. அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. அதை கண்டுபிடிச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொழிலாளிகள் இதுலேயும் பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற அளவுக்கு பிரமாதமாக படைக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தர்ம தேவதை. இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு அனைத்துமே நல்ல ஒரு ஹிட்டான பாடல் கொண்ட திரைப்படம் தான் தர்ம தேவதை. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் 100 நாள் ஓடி இருக்குது. மற்ற இடங்களில் இந்த திரைப்படம் 60 நாள் 50 நாள் தான் பல இடங்களில் ஓடி இருக்குது. மதுரை மற்றும் பல இடங்களில் 100 நாள், மற்ற இடங்களில் 50-60 நாள் தான் தர்ம தேவதை திரைப்படம் ஓடியது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ரசிகர் மத்தியிலும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இருந்தது. ஒரு காமெடின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆக்ஷன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு சிறந்த திரைப்படம். தர்ம தேவதை என்கிற சொல்கிற அளவுக்கு மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த சிறந்த படைப்புகளாக கொண்ட படம் தான் தர்ம தேவதை. ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்பட்டது. இந்த திரைப்படத்திலும் கேப்டனோட வசனங்களுக்கு பஞ்சுக்கு குறைச்சலே இல்லை. மிக அருமையாக தத்ரூபமாக சில விஷயங்களை பேசியிருப்பார். நாங்களாம் வேலையை விட்டு நின்றுட்டா உங்களுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக கொடுத்துருப்பாங்க. எம்என் நம்பியார் அவர்கள் தன்னோட வெள்ளத்தனத்தை இந்த திரைப்படத்தில் மிக துல்லியமாக காமிச்சிருவார். ராதிகா சரத்குமார் அவங்களோட போட்டி போடுறது சீனு, ஒவ்வொரு கதாபாத்திரமும் மிக அருமையாக அமைஞ்சது. இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக மூன்றாவது தயாரித்த திரைப்படம் தான் 1991 வெளிவந்த மாநகர காவல். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் எம் தியாகராஜன். இந்த திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், சுமன், லட்சுமி, ஆனந்த்ராஜ், பொன்னம்பலம் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறந்த திரைப்படம் தான் மாநகர காவல். இந்த திரைப்படத்தோட தீ மியூசிக் இன்றும் பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு மியூசிக். அந்த போலீஸ் காரில் ஜீப்பில் கேப்டன் இறங்குற சீனாக இருக்கட்டும், இன்ட்ரடக்ஷனு, படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு படைப்புகள் கொண்ட
மாநகர காவல் 175 நாள் திரையரங்கில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரதமரை காப்பாற்றணும், அதான் கேப்டன் விஜயகாந்த் அவரோட கோரிக்கை. இருந்தாலும் அதில் நாட்டோட பிரதமரை காப்பாற்றினாலும் தன்னோட தங்கச்சி மற்றும் குடும்ப பாச பிணைப்புகளாக எடுக்கப்பட்ட மாநகர காவல் மிக அருமையான ஒரு திரைப்படம். சென்டிமெண்ட்லேயும் கலைக்கிறக்கும், ஆக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னம்பலத்தோட பண்ணுற அந்த லெக் ஃபைட்டு ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த காலை சுழட்டி அடிக்கிற சீனு கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காட்சிகள் கொடுக்கப்பட்ட திரைப்படம் தான் மாநகர காவல். இன்றும் இந்த திரைப்படம் பேசப்படுற அளவுக்கு ரீல்ஸ்லாம் நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. மிக அற்புதமான ஒரு படைப்புகள் கொண்ட மாநகர காவல் திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைந்த திரைப்படம் தான் மாநகர காவல். பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக்குன்னு போலீஸ் அதிகாரி என்கிற அந்த வசனத்துக்கு ஏற்றார் போல பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பேசியிருப்பார். இந்த திரைப்படத்திலையும் அவர் சில விஷயங்களை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவரோட நண்பனை திரும்ப கேள்வி கேட்கறது ஒவ்வொரு சீனுக்கும் மிக அருமையாக கொடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மாநகர காவல். கேப்டன் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த துப்பாக்கியை வச்சு லட்சுமியை பிரதமரை காப்பாற்றுற அந்த சீனாக இருக்கட்டும், மிக அசைவலோடு எடுக்கப்பட்ட ஃபைட் சீனு. திரும்ப ஆனந்தராஜ் அந்த வெள்ளத்தனத்தோட கீழே விழுந்துருவார், எந்திரிச்சு ரிட்டர்ன் வருவார், மரணமாக இருக்கும் திரையரங்களை பார்க்கும்போது அந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. 4வது திரைப்படமாக 1994 எடுக்கப்பட்ட சேதுபதி IPS என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் P. வாசு இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், மீனா மற்றும் விஜயகுமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான ஒரு கதைகளம் கொண்ட சிறந்த திரைப்படமாக அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிக ஒரு துல்லியமான ஒரு சேதுபதியில் இருக்க அண்ணன் தங்கச்சி பாடல் மற்ற சென்டிமெண்ட் எல்லாமே மிக அருமையாக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் தான். தன்னோட தங்கச்சியை தீவிரவாதியை திருமணம் பண்ணி கொண்டுருவாங்க, அதில் நடக்கும் போராட்டங்களும் மற்றும் செந்தில் கவுண்டமணியோட காமெடி. எனக்கு கப்பலில் வேலை கிடச்சிருக்கு என்ற சீனு, காமெடி சீனு இன்னும் பேசப்படுற அளவுக்கு எம்மன் நம்பியாட்டாட போடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வருவாப்புல இந்த வேலை தான் வானதுன்னு. இந்த மாதிரி கலக்கலான காமெடி மற்றும் ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஆக்ஷனு, அந்த மாதிரி சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அந்த ஏவிஎம் ஸ்டூடியோவில் இருக்கிற அந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கடிகாரத்தில் அப்படியே ரோப்பே இல்லாமல் சுற்றிருப்பார். இன்றும் அந்த சரித்திரம் படைத்த ஒரே நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான். மிக அருமையாக ரிஸ்க் எடுத்து எடுக்கப்பட்ட சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படம் 175 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரமாதமான பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் கொடுத்த மிக சிறந்த திரைப்படமாக சேதுபதி IPS பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி வெள்ளி விழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த திரைப்படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கேப்டன் திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று பார்த்தோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 4 திரைப்படமே மிக பிரமாதமாக வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது. கேப்டனை வைத்து ஏவிஎம் தயாரித்த 4 திரைப்படங்களை வரிசையாக பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ